தொழுவும் போது பார்த்தீங்கன்னா சஸ்தால எப்படி பண்ணணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஸ்தால போகும்போது பார்த்தீங்கன்னா 2 உள்கை அன்று நெற்றி, அதுக்கப்புறமா கால் 2 முட்டி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னங்கால் இந்த 2 ஒட்டி இருக்கணும். இந்த 7 உறுப்பும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மூக்கு நெற்றியை சேர்த்து சொன்னாங்க. இது சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 இடம் தரையில் படணும். நான் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெற்றி படுது, மூக்கும் படுது, உள்ளங்கையும் படுது, முட்டியும் படுது. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த 2 கால் இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி விரிச்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். ஒரு கால் தூக்கி இருக்கக்கூடாது. சொரியும் போது எதனா கொசு கடிச்சாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சகிச்சு அந்த டைமில் இருக்கணும் அல்லாவுக்காக. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த முறையாகும். இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் சஸ்தா இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டும் அல்லாவுக்காக. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நன்மை ரிவார்டாக இன்ஷா அல்லாஹ் மறுமையில் தருவான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.